நீ நினைச்ச விஷயங்களை ஏன் உன்னால செய்ய முடியலன்னு தெரியுமா? நீ முடிவெடுத்த காரியங்களை ஏன் கடைபிடிக்க முடியலன்னு தெரியுமா? நீ எதிர்பார்க்கிறது புது ரிசல்ட்டா இருந்தாலும் நீ இன்னும் பழைய வெர்ஷனா தான் இருக்கிற. லைஃப் இஸ் டிமாண்டிங் அண்ட் அப்கிரேட். ஆனா நீ என்ன பண்ற? காலையில ஒவ்வொரு தடவையும் அலாம் அடிக்கும் போது அதை ஆஃப் பண்ணிட்டு போர்வையை இழுத்து போத்தி தூங்குறல்ல. இன்னைக்கு முடிக்கணும்னு நினைச்ச வேலைகளை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்றல்ல. இந்த நேரம் தான் உன்னுடைய புது வெர்ஷனை உருவாக்கக்கூடிய நேரம். நீ என்னவாக போகிறாய் என்பது இன்று நீ எதை தியாகம் செய்கிறாய் என்பதை பொறுத்து உள்ளது. உன் நேரத்தை தியாகம் செஞ்சு தூங்க போறியா? இந்த நாளை தியாகம் செஞ்சு உனக்கு பிடிச்ச படத்தை பார்க்க போறியா? இந்த நேரத்தை தியாகம் செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் தானேன்னு சொல்லி உன் நண்பர்கள் கூட சேர்ந்து வெளியே சுத்த போறியா? இல்ல உன்னுடைய சௌகரியத்தை தியாகம் செஞ்சு நேரத்தை சரியா பயன்படுத்தி வெற்றி அடைய போறியா? சக்சஸ் டிமாண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ். உனக்கு தெரியாத விஷயத்தை நான் ஒண்ணு சொல்ல போறது இல்ல. இது ஒரு நினைவூட்டல் தான். இந்த எக்ஸாம்க்கு நல்லா படிச்சா நல்ல மார்க் கிடைக்கும்னு உனக்கு நல்லா தெரியும். நல்ல மதிப்பெண்கள் கிடைச்சா உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியா மாறும்ன்றது உனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு உன்னுடைய நேரத்தை வீணாக்குற? சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு படிக்க உட்காரலாம். மதியம் தூங்கிட்டு இரவு முழுக்க உட்கார்ந்து படிக்கலாம். இல்ல சீக்கிரமே தூங்கிட்டு காலையில எந்திரிச்ச உடனே படிக்கலாம். இப்படி இன்னைக்கு எத்தனை தடவை உன்னுடைய வேலைகளை தள்ளி போட்டிருப்ப? இந்த தொழில ஆரம்பிச்சா உனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்னு தெரியும். அதற்கான சிறந்த யோசனையும் உன்கிட்ட இருக்குது. அதுக்கான பணமும் உன்கிட்ட இருக்குது. அப்புறம் எதுக்கு பயப்படுற? எதுக்காக நேரத்தை விரயம் பண்ற? இந்த காலமும் உன்னுடைய நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. You just keep move forward. உன்னுடைய பள்ளிக்கூடங்கள்ல படிச்ச பாடம் வாழ்க்கை கிடையாது. உன்னுடைய கல்லூரியில படிச்ச பாடம் வாழ்க்கை கிடையாது. Real life is different. ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் படிக்கும்போது அந்த பாடங்கள் ரொம்ப கடினமா தோணலாம். ஆனா உண்மையான பாடம் அந்த கேம்பஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும். இந்த உலகம் எதை வச்சு உன்னை மதிப்பிடுது? உன்னுடைய குடும்பம் எதை வச்சு உனக்கு மரியாதை கொடுக்கறாங்க? நீ நல்லா அழகா இருக்கிறேனா? இல்ல நீ அழகா ட்ரெஸ் பண்றதுனாலயா? இல்ல நீ எல்லார்கிட்டயும் பண்பா பேசுறதுனாலயா? இதை எல்லாத்தையும் தாண்டி மிக சக்தி வாய்ந்த ஒண்ணு உன்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாருமே உன்னை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் பணம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தவறான வழியில போன்னு நான் சொல்லல. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீ வெற்றி அடைஞ்சுதான் ஆகணும்னு சொல்றேன். நீ பணத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் எவனும் உன்னை நம்ப மாட்டான். நீ யாருக்கிட்டையும் கடன் வாங்காம உன்னை நீ காப்பாத்திக்கிற வரைக்கும் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன்னுடைய மனசுல ஏகப்பட்ட கனவுகள் இருக்கலாம். உன்னுடைய மனசுல ஏகப்பட்ட குறிக்கோள் இருக்கலாம். அந்த கனவை அடைஞ்சு அந்த கனவை தொழிலா மாற்றி அதை வாழ்க்கையா மாற்றி அதுல இருந்து பணத்தை சம்பாதிக்கணும்னு நீ உறுதியா இருக்கலாம். அந்த மன உறுதி உன்னை சுத்தி இருக்கிற யாருக்குமே புரியாது. நீ பிழைக்க தெரியாதவன்னு சொல்லுவாங்க. உன்னால ஒரு வேலையையும் உருப்படியா செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எப்ப வரைக்கும்? எல்லாரும் பணத்தை சம்பாதிச்சு ஊர் சுத்த போகலாம். உன்னுடைய கல்லூரி நண்பர்கள் பணத்தை போதைப் பொருள்ல செலவிட்டு மயக்கத்துல குதூகலிக்கலாம். உன்னுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு உன்னை கூப்பிடாம இருக்கலாம். ஏன் உன்னுடைய நெருங்கிய நண்பன் உன்னை விட்டுட்டு புது நண்பர்களோட சேர்ந்து நேரத்தை கழிக்கலாம். இதை எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு யோசிக்கிற நேரத்துல வெற்றி ரொம்ப தூரம்லாம் இல்ல, கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்குதுன்றது உனக்கு உணரும். இது வெற்றிக்கான பாதை. இது எளிமையா இருக்க போறது இல்ல. கோபம்,
வெறுப்பு, அவமானம், பிரிவு, கண்ணீர், அழுகை, ஏமாற்றம், துரோகம், இதை எல்லாத்தையும் தாண்டி தன்னம்பிக்கையோட நீ ஓடும்போது நீ இழந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் தோணும். அதுதான் உண்மையும் கூட. உன்னுடைய எதிர்காலம் விலை மதிப்பு அதிகம் உள்ளதா இருக்கணும். உன் எதிர்காலத்தின் மதிப்பை அதிகமாக்குவது நீ இழப்பதை பொறுத்து உள்ளது. உன்னுடைய நேரத்தை கேளிக்கைகளுக்காக எழுந்துகிட்டு இருக்கிறேனா உன் எதிர்காலம் விலை மதிப்பற்றதாயிரும். உன்னுடைய நேரத்தை உன் கையில வச்சிருக்கிற மொபைல் போனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேனா எதிர்காலம் விலை மதிப்பற்றதாயிரும். சமூக வலைத்தளங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற நீ எப்ப வெளியே வர போற? உனக்கு எதை இலவசமா கொடுத்தாலும் ஜாக்கிரதையாயிரு. அதுல பல நேரங்கள்ல விற்பனை பொருளா நீயாதான் இருப்ப. எங்கேயோ இருக்கிற பெரும் பண முதலைகள் வளர்ச்சி அடையிறதுக்கு எதுக்கு உன்னுடைய நேரத்தை சமூக வலைத்தளங்கள்ல செலவிடுற? தியாகம் செய்ய தயங்காத. இப்பவே இந்த குப்பைகள்ல இருந்து வெளியே வர தொடங்க. உனக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எரிஞ்சிட்டு உன்னுடைய பாதையில ஓட ஆரம்பி. எத்தனை திங்கட்கிழமைக்காக வெயிட் பண்ணிருப்ப? எத்தனை 1ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிருப்ப? எத்தனை 6 மணிக்காக நீ வெயிட் பண்ணிருப்ப? நீ நினைச்ச விஷயத்தை அடையறதுக்கான உழைப்ப ஆரம்பிக்கிறதுக்கு சிறந்த நேரம் எதுவுமே கிடையாது. அப்படி சிறந்த நேரம் எதுன்னு கேட்டேனா அதை இன்னைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போன்னு தான் சொல்லுவேன். உன்னுடைய நேரத்தை நீ மதிக்கலனா வேற யாரு மதிப்பா? Don't look back. கடந்த கால கசப்பான நினைவுகளை உன்னால மறக்க முடியலையா? நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி உன்னைய விட்டுட்டு போனவங்களை நினைச்சு வருத்தப்படுறியா? 10 ரூபாய் கூட உன்னால சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்களை நினைச்சு வருத்தப்படுறியா? பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உன்னுடைய நண்பர்கள் கேலி செஞ்சது நினைச்சு புலம்புறியா? இந்த கசப்பான தருணங்களும் மோசமான ரணங்களும் எல்லாருக்கும் வர்றதில்ல. இந்த கதையில நீதான் ஹீரோ. பிரச்சனையே இல்லாத ஹீரோவோட கதை சுவாரஸ்யமா இருக்காது. இந்த வலிகளையும் காயங்களையும் தாங்கிறதுக்காகவே நீ பிறந்திருக்க. இந்த வலியும் காயமும் தான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகுது. ஒரு உண்மையான போராளிக்கு தான் வலிய தாங்கி தைரியமா நிக்க முடியும். I know you are a warrior. இந்த போர்க்களம் கசப்பான நினைவுகளை தூக்கி சுமக்கிறதுக்கான இடம் கிடையாது. உன்னுடைய மோசமான தருணங்களை தூக்கி போட்டு உன் வெற்றி கதையை எழுதக்கூடிய களம் இது. யாருக்காகவும் எதுக்காகவும் உன் கனவுல இருந்து விலகிடாத. இந்த போர்க்களம் சாதாரணமா இருக்க போறதில்ல. நீ ஒரு போராளினா எழுந்து போடு. நீ ஒரு போராளினா உன்னுடைய நேரத்தை வீணடிக்காம நீ நினைச்ச விஷயத்தை செஞ்சு காட்டு. நீ ஒரு போராளினா நீ அவமானப்பட்ட இடத்துல உசரமா வளர்ந்து காட்டு. நீ ஒரு போராளினா யாருக்கும் தயங்காம உன்னுடைய இலக்க நோக்கி ஓடு. உன் கனவை அடைஞ்சு காட்டு. இந்த வருஷத்துல நீ 2 மாசத்தை வீணடிச்சிருக்கலாம். அதுக்காக இந்த வருஷம் வீணானதா அர்த்தம் இல்ல. உனக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. 10 மாசத்துல ஒரு புது உயிர் உருவாகும் போது உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா? நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு நண்பா. நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நம்மளுடைய நேரம் முடிஞ்சதுன்னா நம்மளை பத்தி நம்ம குடும்பமே மறந்துடுவாங்க. அதனால இந்த ஒரே ஒரு வாழ்க்கைய உனக்காக வாழு. எதுக்காகவும் உன்னுடைய கனவை தள்ளி போடாத. நீ இழந்தது ஏராளம், எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கலங்காத. உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தானவன் யார் தெரியுமா? இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தைரியமா நிக்கிற போராளி தான். எனக்கு தெரியும் நீ ஒரு போராளி தான். ஒரு போராளி என்னைக்குமே அவனுடைய கனவை விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு போராளி அவனுடைய இலக்குக்காக தினமும் உழைக்க தயாரா இருப்பான். ஒரு போராளி அவமானத்தை சேர்த்து வச்சு திரும்பி அடிப்பான். ஒரு போராளி அவனுடைய எதிர்காலத்தை அவனை உருவாக்குவான். இப்ப சொல்லு, நீ யாரு? Are you a warrior or not? கடந்த காலத்தை நினைச்சு உன்னுடைய எதிர்காலத்தை கைவிட்டுறாத. எழுந்து போடு வீரனே. You are unstoppable.